இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். அது ராஜாங்கம் கொடுத்த பணம் தான் ஒத்துக்கோங்க. இல்ல. ஆமா, இது ராஜாங்கம் கொடுத்த பணம் தான். இந்திரா, மரகதம், அப்பா, இந்த பணம் ஏதுன்னு அத்தனை தடவை கேட்டனே, நீங்க சொன்னீங்களா? இப்படி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தானே அத்தனை தடவை கேட்டோம். மரகதம், இல்லம்மா, இவங்க ஏதோ தப்பா சொல்லி கொடுத்து உங்க மனசை மாத்திருக்காங்கம்மா. இல்லப்பா, அவங்க என் மனசை மாத்தல. நீங்க ராஜாங்கத்திட்ட பணம் வாங்குனீங்கன்னு அவங்க கிட்ட சொன்னதே நான் தான். இந்திரா, என்னம்மா நீ? ஆமாப்பா, நான் பார்த்தேன். நீங்க போன்ல அந்த பரமேஸ்வரி அம்மா கிட்ட பேசினத நான் கேட்டேன். பரமேஸ்வரி அம்மா, சொல்லுங்கம்மா. என்ன மணியாரே, வீட்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? அம்மா, எல்லா குறையும் தான் நீங்களே சரி பண்ணிட்டீங்களேம்மா. எனக்கு எந்த குறையும் இல்லம்மா. ஆனா எங்க குறை இன்னும் தீரலையே மணியாரே. என்னம்மா என்னம்மா சொல்றீங்க? புள்ளையா வளர்த்த வீராவை இழந்துட்டு நிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா, நான் செஞ்சு முடிக்கிறேன். என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி பஞ்சாயத்தை கூட்ட சொல்லியிருக்கேன் மணியாரே. அந்த பஞ்சாயத்தோட முடிவு எங்களுக்கு சாதகமா தான் இருக்கணும். அப்படி முடிச்சு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அவ்வளவுதானம்மா. உங்க சொல்லுக்கு நான் மறுசொல் சொல்லியிருக்கேனாமா, அப்படியே முடிச்சு கொடுத்துடுறேன். கடைசியில கைய விரிச்சிட மாட்டீங்களே? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? லட்சக்கணக்குல செலவு பண்ணி நகையும் நட்டும் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்த என் பிள்ளைய இன்னும் பணம் வேணும் நகை வேணும்னு வாளா வெட்டின்னு பேர் வாங்குற மாதிரி செஞ்சு வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க சம்பந்தி வீட்டுக்காரங்க. இன்னைக்கு என் பொண்ணு திரும்பவும் அவ புகுந்த வீட்டுல புருஷனோட சந்தோஷமா வாழ போறானா, அதுக்கு காரணம் நீங்க தானம்மா. நீங்க கணக்கு பார்க்காம நீங்க அள்ளி கொடுத்த பணம் தாமா காரணம். உங்களுக்கு நன்றி இல்லாம இருந்தேன்னா செத்தாலும் சீரழிஞ்சுதாமா போவேன். புள்ளைய நல்லபடியா பாத்துக்கோங்க மணியாரே. பஞ்சாயத்தை மட்டும் எங்களுக்கு சாதகமா முடிச்சு கொடுத்துருங்க. சரிங்கம்மா, அப்படியே முடிச்சு கொடுத்துட்றேன். இப்படி இத்தனை பேரை கஷ்டப்படுத்தி நீங்க வாங்கிட்டு வந்த பணத்தால நான் சந்தோஷமா வாழ முடியுமாப்பா? ஏன்பா இப்படி பண்ணீங்க? இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சா மான மரியாதை எல்லாமே போயிடுமே. அப்படி மானம் கெட்டு வாழ்றதுக்கு நம்ம புள்ள வாழ வெட்டியா நம்ம கூட இருந்தா கூட கௌரவமா இருந்திருக்குமேங்க. அருணாச்சலம் ஐயா குடும்பமும் தில்லைராஜன் ஐயா குடும்பமும் இந்த ஊருக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு அவங்க கிட்ட சொல்லியிருந்தா அவங்களே பணம் கொடுத்துருக்க மாட்டாங்களா? அந்த நல்லவங்க கிட்ட காசு கேக்குறத கௌரவ குறைச்சலா நினைச்சு இப்படிப்பட்ட அயோக்கியம் கிட்ட கையை நீட்டிட்டீங்களேயா? ஒரு வார்த்தை என் பொண்ணு வாழ்க்கைய காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லியிருந்தா பணத்தை அள்ளி கொடுத்து உங்க சம்மந்தி வீட்டுக்காரங்களையும் கூப்பிட்டு எங்க வீட்டு புள்ள இது கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்களே. இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானப்பா? பெரிய குடும்பத்துல உதவி கேட்டிருந்தா கிடைச்சிருக்கும்லப்பா. அதை செய்யாம அந்த குடும்பத்து பையனை கடத்தி கஷ்டப்படுத்தி காசு வாங்கணும்னு எப்படிப்பா உங்களுக்கு யோசிக்க தோணுச்சு? சரிப்பா, இந்த பணத்தை நான் எடுத்துட்டு போறேன். இந்த பணம் இப்படி குறுக்கு வழியில வந்த பணம்னு தெரிஞ்சா புகுந்த வீட்டுல என்னை ஏத்துப்பாங்களா? இந்திரா, போங்கப்பா, என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்களே. ஐயோ ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேமா. யோசிக்காம தப்பு பண்ணிட்டேமா. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா. அப்பா புத்திய கடன் கொடுத்துட்டேமா. உன்னை வாழ வைக்கணும்னு நினைச்சு இப்படி பண்ணிட்டேமா. என்ன மன்னிச்சிடுமா. மரகதம், என்ன மன்னிச்சிடு. ஐயா, இப்பவும் சொல்றோம், இந்திராவோட வாழ்க்கையை சரி பண்ணி கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. சூர்யா எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க. அவருக்கு என்ன ஆச்சு? எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க கேட்ட மாதிரி இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜாங்கம் தான்.
சாரை எங்க வச்சிருக்காங்க? அவருக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நல்லா இருக்காரு இல்ல? ஊருக்கு வெளியில உள்ள குடவுன்ல தாமா சூர்யா தம்பியை அடைச்சு வச்சிருக்காங்க. ஐயோ சூர்யா சார், அதே குடவுன்ல வச்சு அவரை எரிக்க போற மாதிரி பேசிக்கிட்டாங்கம்மா. ஐயோ சூர்யா சார், அன்பு நந்தினி, சூர்யா சார். நந்தினி நந்தினி ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம உடனே அந்த குடனுக்கு போயிடலாம். சூர்யாவை நிச்சயமா காப்பாத்திடலாம். அம்மா, நீங்க மட்டும் உதவி செய்யலனா சூர்யா சாரை பத்தி எதுவுமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நாங்க கண்டிப்பா சூர்யா சாரை காப்பாத்திடுவோம். ரொம்ப நன்றிம்மா. வாங்க வாங்க போலாம். ராஜாங்கம், இப்போ உனக்கு டைம் இருக்கு. நீ யோசிச்சு முடிவெடு. யோ, இவனை பேசவே விடக்கூடாதியா? பேச விட்டதுதான் தப்பு. அதுதான் நானும் சொல்றேன். தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என் மேல கை வச்சிருக்க கூடாது ராஜாங்கம். இந்த தப்பை ஏன் செஞ்சேன்னு நீ வாழ்நாள் முழுக்க வருத்தப்படுவ. யாரு வேதனைப்படுறான்னு பாப்பண்டா. நீ எடியா? பரமே எடுத்து கொளுத்து. டேய் சூர்யா, உனக்கும் எனக்கும் எந்த ஜென்மத்து தொடர்புன்னே தெரியல. என் தம்பிக்கு கொல்லி வச்ச மாதிரி உனக்கும் கொல்லி வைக்க போறேன். சந்தோஷமா சாவு. டேய் ராஜாங்கம், ஏய் பரமேஸ்வரி, நான் சொன்னல வருவாங்கன்னு. வந்துட்டாங்க பாத்தீங்களா? டேய் அவங்கள அடிச்சு தூக்குங்கடா. ஏய், விடு. ஆ!